ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சிம்பிளாக இறால் கிரேவி எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். 1 கிலோ இறால் எடுத்திருக்கேன். அதை வந்து எப்படி செய்யலான்ட்டு பார்க்கலாம். கடாயை வச்சுட்டு காஞ்சதும் எண்ணெய் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, சோம்பு, அப்புறம் கடல்பாசி இதெல்லாம் போட்டு நல்லா காஞ்சதும் 2 பச்சை மிளகாய் நீட்டு வாக்கில் கட் பண்ணி போட்டுட்டு 3 பெரிய சைஸ் வெங்காயம் எடுத்திருக்கேன். பெரிய வெங்காயம் 3 இது எடுத்திருக்கேன். அதை நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிடணும். நல்லா கண்ணாடி பதத்தில் வதக்கிட்டு, கண்ணாடி பதத்தில் வதக்கி இன்னும் கொஞ்சம் நல்லா வதங்கணும். நல்லா வெங்காயம் வதங்கிடணும். அதுக்கப்புறம் ஒரு நார்மல் மீடியம் சைஸில் சின்னதாக ஒரு தக்காளி கட் பண்ணியிருக்கேன். மீடியம் சைஸில் தக்காளி கட் பண்ணதை எடுத்துகிட்டு அதில் போட்டுட்டு நல்லா வதக்கிடணும். அது கொஞ்சம் நல்லா பழுது தக்காளி வந்து கிரேவியை பொறுத்த வரைக்கும், இறாலை பொறுத்த வரைக்கும் தக்காளி அதிகம் சேர்க்கக்கூடாது. அதனால தான் சின்னதாக ஒரு தக்காளி எடுத்து கட் பண்ணி போட்டிருக்கேன். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் அரைச்சி ஆல்ரெடி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவேன். அதுலேருந்து 1 டீஸ்பூன் எடுத்து போட்டிருக்கேன். நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வாசனை போகிறதுக்கப்புறம், பச்சை வாசனை போனதுக்கப்புறம் அது இறாலும் வதங்கிறதுக்கு தேவையான, அதாவது உப்பு, இறாலுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டேன். இறால் எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். எப்படின்னா, அந்த முதுகு சைடு வந்து குடல் இருக்கும். அது உங்களுக்கு தெரியுமான்றது தெரில. எனக்கும் லேட்டாக தான் தெரிய வந்தது. அதுக்கப்புறம் தான் அந்த இறாலில் உள்ள குடல் வந்து மேல் புறத்தில் இருந்ததை நான் எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். க்ளீன் பண்ணி வச்சதை வந்து அதில் போட்டாச்சு. இறாலில் வந்து அதிகமாக தண்ணி இருக்கும். அது வேக 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 அதிகமாக தண்ணி வரும் வற்றி வரும்போது. அதனால் இறாலுக்கு வந்து தண்ணி கொடுக்கவே தேவையே இல்லை. அது நிறையவே தண்ணி அதில் ஒற்றி வந்துடும். இப்போ வந்து எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். உப்பு தேவையான அளவு போட்டுட்டு இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கணும். மஞ்சள் தூள் போட்டு அதை நல்லா வேக விடணும். வெந்ததுக்கப்புறம் பாருங்கள் தண்ணி எவ்வளோது வந்திருக்குன்னு. இன்னும் தண்ணி ஏறிட்டே வரும். நல்லா வேக வேக தண்ணி வந்து நிறைய அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் உங்களுக்கு அதை தண்ணியே இது விட தேவையில்லை. குழம்பா வைக்கணுங்கிறப்ப வேணால் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து கரம் மசாலா, வெறும் மிளகாத்தூள், அப்புறம் குழம்புத்தூள் இது 3 எடுத்துருக்கிறேன். 1 கிலோ அப்படின்றதுக்கு இதில் வந்து குழம்புத்தூள் 2 ஸ்பூனு, வெறும் மிளகாத்தூள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கோங்க. கரம் மசாலா வந்து ஒரு 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடணும். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா அதில் வந்து ட்ரையாக கிளறி விட்டு நல்லா வேக விடணும். இறாலும் நல்லா வேகணும். இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு நல்லா வெந்து வரணும். இன்னும் நல்லா கிளறி விட்டுட்டு வெந்ததுக்கப்புறமா ஃபைனலாக கொத்தமல்லி தூவிட்டு எடுத்து சர்வ் பண்ணால் அருமையாக இருக்கும். மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இந்த டேஸ்ட்டில் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இறால் கிரேவி நம்ம ஸ்டைலில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.